உலகத்துல பல வகையான செய்திகள், அதுவும் திடுக்கிடும் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படியே அமெரிக்காவோட மண்டையே வெடிச்சிருக்கு. வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புது பரிமாற்றத்துல அமெரிக்க தரப்பு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் இப்படியும் ஒரு செய்தி பாத்துக்கங்களேன் அப்படிங்கிறது போல. அதாவது இனிஷியலா நம்ம சேனல்ல இந்த செய்தியை பார்க்கும்போது அடடே அப்படிங்கிறது போல ஆச்சரியமா இருந்தது. அடச்சி அப்படிங்கிறது போல இப்ப இந்த செய்தி கேட்கும்போது ஆயிப்போச்சு. என்ன அப்படின்னா, சமீபத்துல அல்பேனியால ஒரு ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சிருந்தாங்க. வரலாறுலயே வந்து பாத்தீங்கன்னா முறையா அல்பேனியா ஒரு ஏஐ மினிஸ்டர் அழகு பார்த்தாங்க. அந்த ஏஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டேட்டா வேணும்ல. சோ கடந்த 25 வருஷமா என்ன நடந்திருக்கு நாட்டுல, ஒரு மினிஸ்டர்னா எப்படி அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து அல்பேனியால ஒரு டிஜிட்டல் ஆபீசர் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மினிஸ்டர் அழகு பார்த்திருந்தாங்க. இல்ல என்ன ஆகி போச்சு, 25 வருஷம் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபீடு பண்ணதுனால அந்த ஏஐ மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கலாமா, நான் கையூட்டுமாங்களா பண்ணலாமா அப்படிங்களா, அதுவும் யோசிச்சிருக்கு பாருங்க. அது அது எப்படி யோசிச்சிருக்கு பாருங்க. அது என்ன பண்ணிருக்குன்னா, பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இருக்கு இல்லையா, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி யாருக்கு தெரியாம உனக்கு இந்த மாதிரி பண்ணி தரணும், உனக்கு இந்த மாதிரி செஞ்சு தரோம்னா கிரிப்டோல போட்டிருக்க ஆசை அப்படிங்கிறது போல அது வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிக்குது. இதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிருக்கு. இந்த 25-30 வருஷம் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அது ட்ரெயின் ஆயிருக்குன்னா ஊழல் பண்ண கத்துக்குச்சு பாருங்களேன். எதை கத்துக்க சொல்லி ஏஐக்கு சொல்றோமோ அது எதை கத்துக்குச்சு பாருங்களேன். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதே ஒரு எம்பினா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து எல்லாம் பண்ணிருக்குமா இருக்கும். இது ஏஐ அப்படிங்கிறதுனால கையங்களவுமா சிக்கிடுச்சு. புதுசா கத்துக்கிட்டு போறதுனால சிக்கிடுச்சு கையங்களவுமா. அடுத்தடுத்து இந்த டேட்டாலாம் ட்ரெயின் ஆக அடுத்தடுத்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்காம ஊழல் பண்ணுமோ என்னமோ தெரியல. ஸோ கையங்களவுமா சிக்கினதுனால ஆஸ் பர் புரோட்டோகால் இது போல ஊழல் குற்றச்சாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஐ மினிஸ்டர் சிக்கி இப்போ பிரிசன்க்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் அல்பேனியால இருந்து வந்திருக்கு. எப்படியெல்லாம் செய்திகள் வருது பாருங்களேன். உலக வரலாற்றுல ஏஐ மினிஸ்டர் அப்பாயிண்ட் செய்யப்பட்டு ஊழலில் சிக்கி சிறைக்கு சென்றார் அப்படிங்கிறதோட செய்திகள் வந்திருக்கு. சரி, ஓகே. விழா கோலம் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செலிப்ரேஷனுக்கு பஞ்சம் இல்லாம வந்து பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதே போல வந்தபடியே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அல்ல குறையாத அளவுக்கான டீல்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் பலது வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க. 2030 அடுத்த 5 வருஷத்துக்குள்ள $100 பில்லியன் அளவுல பைலேட்ரல் ட்ரேடு வந்து பாத்தீங்கன்னா நடந்தே ஆகணும் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதிகப்படியான வர்த்தகம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல. இதுக்கப்புறம் தங்கு தடையெல்லாம் உங்களுக்கு ஆயில் வந்துட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு வேணுமோ யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்பு வந்து அக்ரிமெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு. இதுக்கு மேல அவங்க யூரோப்பா கண்டுக்கு போறது இல்லை, கொடுக்க போறது இல்லை. அப்பாடி நம்மளுக்கு காசு கம்மியாகும்ப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. வேணா நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க, நம்ம கல்லா கட்டிக்கலாம். எப்படி வந்து யூரோப் வந்து எப்படி யூரோப்புக்கு ஆயில் வேணும், சீப்பா ஆயில் வேணும்னு நினைப்பாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு வருமானம் நம்ம அரசாங்கத்துக்கு வருது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுல கொஞ்சம் வரி ஏதாவது விலக்கு தருவாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது இல்லையா. அதனால வரி ஏதாவது விலக்கு வருதா இல்லை எப்படி என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தால இது வேற கதை. ஆனா மெயினான விஷயம் நம்மளுக்கு ஆயில் பிரச்சனை இருக்காது, போக்குவரத்து இந்த பெட்ரோல் டீசலுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கறத ஒரு விஷயம். அடுத்தது 30 நாள் ஃப்ரீ விசா ரஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இ விசா எடுத்துட்டு 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா வரலாம், குரூப் விசா எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கும் அதே போலயா அப்படிங்கிறத பார்ப்போம். கிளியரான டேட்டாஸ் வர அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 5 வருஷத்துக்கு எக்கனாமிக் பிளான வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதுல விஷயம் விசா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பற்றாக்குறை. ஸோ இது போல இருந்துச்சுன்னா ஈஸி. அடுத்தது ஈரோ, அப்புறம் ஏஷியன், இந்த கசகஸ்தான், அசர்பைஜான், ஸோ இந்த ஏரியால இருப்பாங்க இல்லையா யுரேஷியன் நாடுகள் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம், நம்மளோட பொருட்கள் போறதும் அப்புறம் ரஷ்யாவோட பொருட்கள் வரதும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதெல்லாம் புஷ் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல நடந்துட்டு இருந்தது. பேக்ரவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. இப்ப அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் ஓபன் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம நம்ம ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்படலாம் அப்படிங்கிறது போல யுரேஷியன் நாடுகள், இந்த சென்ட்ரல் நாடுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த நாடுகள்லாம்
இணைஞ்சு செயல்படுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம மியூச்சுவலா இந்த வர்த்தகம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நேஷனல் கரன்சிஸ்ல அதிகப்படியான மாத்திட்டாங்க. நேஷனல் கரன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வர்த்தகம் இருக்கும் அப்படிங்கிறதோட அதிகப்படியான வர்த்தகங்கள். அது இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யாவோட ப்ராஃபிட் என்ன, ரஷ்யாவோட வர்த்தகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியல. மேற்குனால. ஏன்னா ஆடிட்டிங் பார்க்க முடியும். நம்ம நாட்டு கரன்சி நம்ம ஊர்ல ஆடிட்டிங், ரஷ்யாவோட கரன்சி ரஷ்யால ஆடிட்டிங். வர்த்தகம் செய்ய நம்மளுக்கு தனியா ஒரு மெக்கானிசம் இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல குடுத்தல் வாங்கல் நம்மளுக்குள்ள இருக்கும்போது வேறு யாருக்கும் போகாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன வாங்குறோம், என்ன குடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல. ஸோ அதனால எக்கனாமி வந்து பிரிடிக்ட் பண்ண முடியல. நம்ம எந்த அளவுக்கு உயரத்துல இருக்கோம், எந்த அளவுக்கு போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு வகையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இல்லாதனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு மாற்று கருத்துல. ஸோ நேஷனல் கரன்சிஸ்ல தான் இதுக்கப்புறம் வர்த்தகம் இருக்க போது. ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா 96% வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேரோட ரீச் வந்து பாத்தீங்கன்னா போகுது அப்படின்னு சொன்னாங்க. சில பல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேற நாணயங்கள் யூஸ் பண்ணாங்க. மேபி சைனாவோட யுவானா இருக்கலாம். இது போல விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனா இந்தியாவோட ரூபாய், ரஷ்யாவோட ரூபல் இணைஞ்சு வேலை செய்யுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. பைலேட்ரல் ட்ரேடு டர்ன் ஓவர் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்தோட அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. ஆனா இதே ரஷ்யாவை பாத்தீங்கன்னா ட்ரேட் எல்லாம் கீழே இறங்கி இருக்கு, ஆயில் சப்ளை எல்லாம் கீழே இறங்கி இருக்குனாங்க. அதுக்கான காரணம் லோக்கல் கரன்சியில் நடக்கிறதுனால தான், மற்றபடி இதுல. ஸோ ரஷ்யாவோட எக்கனாமி கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவோட ரூபாயோட. அதே போல நம்மளும். ஏன்னா இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா கடன்கள் கொடுக்கறது, மேஜரான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ரூபல்ஸ்ல கடன் வாங்குறது, இந்தியாவோட ரூபாயில பணம் கொடுக்கறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட கலுகா பகுதியில இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. அங்க இந்தியாவோட டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ், மருத்துவம் இருக்கு இல்லையா, மருந்துகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மருந்தெல்லாம் உருவாக்கப்பட்டு அந்த மருந்துகளை செயல் பண்றதுக்கான வேலைகள். ஸோ இது போல இரு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சு வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகத்தை முன்னேற்றி கொண்டு போக ஆரம்பிச்சாங்க லோக்கல் கரன்சிஸ்ல. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நம்ம நாட்டுல ஆர்டிக் சேனல், ஆர்டி இந்தியான்னு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது நியூஸ் சேனல் தான். இத்தனை நாளா ஹம்மிங் பேர்ட் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹம்மிங் பேர்டுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு மீடியா, ஒரு ஆல்டர்னேட் வேணும் இல்லையா. ஆனா ஒரு சைடே இருக்கக்கூடிய ஹம்மிங் மீடியா மட்டும் இருந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஹம்மிங் பேர்ட்ஸுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவோட தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்றதுக்கு ஒரு செய்தி சேனல் வேணும் இல்லையா. ஸோ அது போல ஒரு சேனல் வந்திருக்கு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல நம்ம சைட்ல இருக்கக்கூடிய இதுவும் ரஷ்யாவோட டாஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களும் இணைஞ்சு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. இது நியூஸ் ரிலேட்டடா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹம்மிங் பேர்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா அவங்க சொல்றது மட்டும்தான் இதுக்கப்புறம் நியூஸா இருந்துட்டு இருந்தது இத்தனை நாளா. இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆல்ரெடி யூடியூபே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சிறந்த உதாரணம். பல்வேறு கருத்துகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மீடியாக்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வரதை வச்சு ரஷ்யாவும் புரிஞ்சுக்கலாம் நம்மளோட நாடுகள். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் நம்மளை பத்தின தப்பான விஷயங்களை இந்த ஆர்டி இதே சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டு. நம்ம நாடு வந்து ஸ்லம்மா காட்டுற மாதிரி இது போல விஷயங்கள்லாம் இருந்தது, முன்னாடி இருந்துச்சு. ஸோ மேபி அவங்களுக்குள்ளேயே ஒரு மனமாற்றங்கள் வருமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். புரிந்துணர்வு இரு நாடுகளுக்குள்ள நடந்தது, மீடியாக்கள் மக்கள் மத்தியில எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ரஷ்ய தரப்பு வந்து ப்ரொபோஸும் பண்ணியிருக்காங்க. எங்க 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்கு இல்லையா எங்களோடது, Su-57 உள்நாட்டிலேயே தயாரிச்சுக்கோங்க கம்ப்ளீட்டா அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ இது பியூர் அண்ட் பியூர் எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுக்கான ஒரு டீல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல கையெழுத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்கள் அவர் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க நியூட்ரல்லாம் கிடையாதுங்க. நாங்க வந்து இவங்களுக்கும் இல்லாம அவங்களுக்கும் இல்லாம நியூட்ரல் சைடுலாம் கிடையாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதிக்கான சைடு தான். யார் எப்படி வேணா இருங்க, அமைதியா சரி ஓகே அப்படிங்கிறது போல நாங்க அமைதிக்கான சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்போம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. நம்ம இல்லாம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களுக்கு அஞ்சலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலுத்தி இருந்தாரு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்து இருந்து அதுக்கப்புறம் மீட்டிங் நடந்தது. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் எக்கனாமிக் ரிலேட்டா ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ரஷ்யாவோட
போர் கப்பல்கள் எல்லாமே இங்க வரும், டாக் ஆகும், ஈஸியா ஆக்சஸ் ஆகும். இப்படிங்கிறது போல இது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகும்போது அப்படியே கொஞ்சம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு மேற்கு சைடுல வந்து பாத்தீங்கன்னா. அமெரிக்கா ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, நேஷனல் ஸ்ட்ராட்டஜி, செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இதவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவா போடணும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இண்டோ பசிபிக் அவங்களோட நெக்ஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் பேட்டில் கிரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இதுக்கான காரணம் பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், மயன்மார் சொல்லிட்டே போலாம். ஸோ எந்த மாதிரியான சிக்கல்கள் நம்மளுக்கு வரப்போகுது, நம்ம எப்படி கவுண்டர் பண்ண போறோம், சீனா எந்த மாதிரி விளையாட போறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குளோபல் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அதுக்கான காரணம் நம்ம. ஸோ அது பேஸ் பண்ணி அமெரிக்கா தரப்புல ஒரு புது செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம தனியா செந்தல் டீகோஸ்ல பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கணும் அப்படின்னா அதுல பார்க்கலாம். பட் மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்லங்க. முதல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்கிறது. அதுதான் எங்களோட இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு இந்த யூரோப்ல கொண்டு வரணும். மெயினான ஃபாரின் பாலிசி ப்ரியாரிட்டியே யூரோப்ல ரஷ்யாவோட தான் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. ரஷ்யாவோட இணையும் அமெரிக்கா, கைகோர்க்கும் அமெரிக்கா அப்படிங்கிறது போல வைப்பாங்களா? ஏன்னா யூரோப்பிய தாராவத்துக்கு போயிருமா அமெரிக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. சீனா கிட்ட சண்டை பிடிக்கிறதுக்காக அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமெரிக்கா ஒரு புதுசா ஒரு காய் நகர்வுகள் செய்யறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இதை பத்தி டீடைல்டா ஒரு பாயிண்ட் மட்டும் இதை சொல்றேன். டீடைல்டா ஒன்னொன்னையும் டீகோட் பண்ணி நம்ம செந்தல் டீகோஸ்ல கண்டிப்பா ஒரு பதிவு நம்ம போடணும். இப்போ அடுத்தது அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, நாட்டோ வந்து பாத்தீங்கன்னா சும்மா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறது, அந்த அலையன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதெல்லாம் பண்ண ஸ்டாப் பண்ணும். அமெரிக்காக்கு இந்த மென்டாலிட்டி வந்துருச்சு. அதை ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாம யூரோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அவங்களோட பாதுகாப்புக்கு அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் அமெரிக்காவுக்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கு இல்லையா, முதல்ல பிரச்சனை, அதுவும் யூரோப்பியன் அபிஷியல்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பண்ண ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாம டெமோக்ராட்டிக் நார்ம்ஸே இல்ல யூரோப்ல, அது எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணும். இப்போ யூரோப்பே டெமோக்ரஸி இல்லை அப்படிங்கிறது போல கடைசியில் செய்திகள் வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் ஃபேக்டரா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஃபாரின் பாலிசில. ஏன்னா யமன் ஹவுதிஸ் காமிச்சிட்டாங்க நாங்க யார் அப்படிங்கறத காமிச்சிட்டாங்க. அடுத்தது ஈரானும் காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால இப்போ டாமினண்டா வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல அவங்களோட கொடுக்கறதுக்கு அமெரிக்க தரப்புன்னு ட்ரை பண்ண மாட்டாங்க. அங்க மிடில் ஈஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்களை ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இருப்பாங்க போல தெரியுது அமெரிக்கா. இதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். இது மிக பெரும் அளவுல ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் வந்து பண்ணா அமெரிக்கா தரப்புல நடந்திருக்கு. அடுத்து இண்டோ பசிபிக் ரீஜன். ஸோ இதுதான் ஒரு கீ ஜியோ பொலிட்டிக்கல் அப்புறம் எக்கனாமிக் பேட்டில் கிரவுண்டா இருக்க போகுது அப்படிங்கிறது போல. இந்த செஞ்சுரியில இதுதான் அடுத்த பேட்டில் கிரவுண்ட் அப்படிங்கிற போல, எக்கனாமிக் பேட்டில் கிரவுண்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அமெரிக்கா வந்து இதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணும், அதிகமா சீனா கூட வர்த்தகம் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் கூட்ஸ் இல்ல, வர்த்தகம் மற்ற நான் ஸ்ட்ராட்டஜிக் கூட்ஸை வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணணும் அதிக அளவுல அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா நம்ம ரஷ்யாவோட இணைஞ்சு இப்ப செயல்படுறதுனால அமெரிக்கா சீனா கூட போறாங்க. திரும்ப பழைய பழைய கதை, அந்த கதை வருதா, மாவோ காலத்து கதை வருதா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இண்டோ பசிபிக் அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு ஒரு சாவை அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட், அதுவும் குறிப்பா யமன் ஹவுதிஸ். இப்ப திருப்பியும் அதுக்கான காரணங்கள் இப்போ உங்களுக்கு புரியும் இந்த செய்தி பார்க்கும்போது. யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன் யூகே எம்டிஓ அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்க தரப்புல என்ன ஒரு அலர்ட் வந்திருக்குன்னா, ஒரு வெசல் 15 நாட்டிக்கல் மைல் யமனோட மேற்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன போட் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல ஒரு அலர்ட் வந்துருக்கு. வர்த்தகம் பண்ண முடியாது. அவங்க சைட் டாமினண்ட்டை காமிச்சாங்கன்னா வராது, இங்க வராது அப்படின்னு டோரை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது சோக் பாயிண்ட்ஸ், இந்த டோரை லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இண்டோ பசிபிக் பிராந்தியத்துக்குள்ளேயே வர முடியாது. அந்த டோரையே லாக் ஆயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்காவை சுத்தி வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட இந்த சேஞ்ச் ஆஃப் பாலிசி இந்தியா ரஷ்யாவோட இணைவால அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல டிஃபீட் ஆகுமா, ஸ்ட்ராட்டஜியை பெருமளவுல மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா, இதுக்கப்புறம் உருட்டி மிரட்டி நம்ம கிட்ட காரியம் சாதிக்கணுன்ற எண்ணம் இதுக்கப்புறமா அமெரிக்காவுக்கு போய்
கொஞ்சம் ஸ்மூத்தா, சாஃப்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். கொஞ்சம் பணிவு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வருதா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.